அன்பு நேயர்களே வணக்கம். இன்றையிலிருந்து நம்ம தினசரி மகாபக்த விஜயம், விட்டலதாசர்கள், பகவானுடைய தாசர்கள், பகவானுடைய அடியார்கள். நம்ம அடியார்களை பிடிச்சா போறோம். அடியப்படுறாங்கிற மாதிரி யாருடைய அடி பிடிக்கணும்? பகவானுடைய அடியை நம்மளால பிடிக்க முடியாது, அவன் விலைக்குப்பான். ஆனால் நடமாடும் பாகவதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை அடியார்கள், அந்த இறை அடியார்களுடைய அடிகள் நமக்கு துணையாக வேண்டும் என்பதற்காகவே தான், அதாவது பாகவத விஜயம், பகவான் விஜயம் என்னட்டுதுக்கு பேர் வைக்கல, மகாபக்த விஜயம் என்னட்டு அந்த விட்டலதாசர்களுடைய அந்த கதைகளை எல்லாம் நம்ம அப்படியே காதால கேட்டாலே போகிறோம். செவியுள்ளும் வாயுள்ளும் புகுந்து அப்படியே கற்பனை பண்ணி அந்த கதையை பார்க்கணுமா. பகவான் என்ன காது வழியாக தான் உள்ளே போகிறானா. புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீயன் செவி வழி புகுந்து சிந்தைதனில் நின்றாய் அப்படின்ட்டு சொல்கிறதால, அப்படிப்பட்ட அந்த மகாபக்த விஜயத்தில் நம்ம முதல் கதையாக ஜெயதேவர் அஷ்டபதி எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அவரை மாதிரி ஒரு மகான் இருக்க முடியுமா? அந்த ஜெயதேவரனுடைய கதையை ரொம்ப சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஜெகநாத கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள விரிகுடா இந்த கடல் ஓரத்தில் புரி ஜெகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெகநாத கஷேத்திரம்னு பேர். இன்னைக்கு இந்த புவனேஸ்வரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜெகநாத கஷேத்திரம் அவருடைய கஷேத்திரம். அங்கே தான் எல்லா வேறு இடங்களில் பலராமரை பார்க்க முடியாது. அங்கே கண்ணன், பலராமன், அவங்க தங்கையான சுபத்ரா எல்லாம் சேர்ந்த ஒரு நிலையில் இருக்குது. அந்த தேர் ரொம்ப விசேஷமானது. அகில உலகமெல்லாம் ஒன்றாக கூடி இழுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேர். அந்த தேர் திருவிழா ஜெகநாதர் யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யாத்திரை ரொம்ப விசேஷமானது. அங்கே பில்வகாம் அப்படின்ட்டு ஒரு ஊர், திந்து பில்வம் அந்த ஊருக்கு பேர் இருக்கு. அங்கே பகவானிடத்தில் ரொம்ப பிரியமும் ரொம்ப அதீத பக்தியும் இருக்கக்கூடிய நாராயண சாஸ்திரி, கமலாபாய் அப்படின்ட்டு ஒரு தம்பதியர் வாழ்ந்தாங்க. அந்த நாராயண சாஸ்திரி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு பகவானுடைய நாமத்தை தவிர வேறு தியாகராஜராட்டம் எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் எந்த குறையும் போய் பகவான் இடத்துல கேட்க மாட்டார். எனக்கு காசு இல்லை, எனக்கு அது இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அது இல்லை, சாப்பிட எதுவுமே கேட்க மாட்டார். பகவானை பாடுவார். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இந்த மாதிரி நல்லவங்களுக்கு ஏன்னா ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, பெரும்பாலும் நம்ம அப்படியே அதோட அந்த தொடர்பு சந்ததி விருத்தி, அதாவது நிவர்த்தி மார்க்கம் பிரவிற்த்தி மார்க்கம்னு இருக்கு. நமக்கு பின்னாடி நம்முடைய செயல்களை எல்லாம் செய்வதற்கு சில நேரத்திலே நமக்கு பிள்ளைகள் கொடுப்பாங்க. நம்ம செயல்களை செய்வதற்கு நல்ல செயலாக இருந்தால் பரவாயில்ல. நீ என்ன பண்ணுறேன்னா அப்பா செய்கிறதான் செய்கிறோம், உங்கள் அப்பா என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டோம்னா சில பேர் சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு, சில பேர் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதை அப்படியே எடுத்து அவரை ஊரெல்லாம் வளைச்சி பிளாட் போட்டாரன்னா இவர் அதுக்கு தாண்டி செஞ்சு அவர் 2000 கோடி சம்பாதிச்சாரன்னா 5000 கோடி. அது கிடையாது, அதுக்கு சந்ததி விருத்தி கிடையாது. அது பிரவர்த்தி மார்க்கம். ஒரு இடத்துல போய் நிற்கணும் இல்லையா. ஒரு ஆன்மாவினுடைய லட்சியம்ங்கிறது நிவர்த்தி மார்க்கம் தான். அதாவது இந்த விருத்தியை நிறுத்திக்கணும் ஒரு இடத்துல. அதனாலேயே சில பேருக்கு, சில பக்தர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் உலகியல் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அப்படியே குழந்தை தராமல் நிறுத்திடுவார். அப்புறம் ரொம்ப போய் வேண்டிக்கிட்டோம்னா போனா போதுன்னுட்டு ஒன்று தருவார். அது ரொம்ப அற்புதமான குழந்தையா இருக்கும். அதனால தான் தவத்தில் பிறந்த பிள்ளைகளும் கர்மத்தினால் பிறந்த பிள்ளைகளும்னுட்டே சில விஷயங்கள் இருக்கு. தியாகராஜ சுவாமி பிறந்தாருன்னா தவத்தால் பிறந்தது. தசரதனுக்கு பிள்ளையா ராமர் பிறந்தாருன்னா பரமாத்மாவே பிள்ளையா பிறக்கிறான்னு சொன்னால் அது தவத்தால் பிறந்த பிள்ளை இல்லையா. நமக்கு வேண்டியதே கிடையாது, நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு 10, 12 நமக்கு குழந்தைகள் பிறக்கும்னா அது நம்முடைய கர்மத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்காக வந்த பிள்ளைகள். அதனால இது 2 விஷயங்களும் இருக்கு லோகத்தில். அதனால நாராயண சாஸ்திரி அதை பற்றி கவலைப்படல. சரி, நம்ம இதோட முடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு மோட்சம் தரதுக்காக தான் பகவான் இருக்கிறார் போல இருக்கு. அவருக்கு குழந்தை இல்லாதது குறித்து எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லை. ஆனால் பாவம் அந்த அம்மா, ஒரு பெண்ணுக்கு தாய்மைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மனுஷன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு, நம்ம பெருமாள் கிட்ட கேட்டுடுவோம். அப்படிதான் பராசரப்பட்டரே பிறந்தார். குரத்தாழ்வான் பெரிய கோடீஸ்வரன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். ஆண்டாளன்ட்டு அவருடைய துணைவியார் ஒரு நாள் மழையில் அவர் வெளியில் போய் பிச்சையே எடுக்கல. கோடீஸ்வரனாக இருந்தவர், ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டவர், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டார். உடனே அவர் என்ன பண்ணாருன்னா,
இவர் போய் அரிசி வாங்கிட்டு வந்தால் சமைக்கணும், சமைச்சு சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிட்ற வேலை மிச்சம்னுட்டு நினச்சாராம் கூறத்தாழ்வான். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கணவனார் பசியோடு இருக்கும்போது அப்போ பார்த்து பெருமாளுக்கு பெரிய அவசரம்னுட்டு டமன்னுட்டு அடித்து பெரிய பணியாரம் கிணியாரம் வச்சு அத்தையே பார்த்துருக்குறாங்க இவங்க. என்ன பெரிய பெருமாள் இல்லையா, எல்லாம் பெருசு தானே அவருக்கு. இந்த அம்மா நினச்சாங்களாம், இங்கே உன்னை ஏன் நினச்சிக்கிட்ட ஒரு ஆள் பட்னியோடு இருக்கிறாரு, நீ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன அத்தகலை விருந்து உனக்கு நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு சப்பனிட்டு போயிடுச்சான். உடனே அந்த அர்ச்சகரை கூப்பிட்டாரான் ஆவேசம் பண்ணி, நீ போய் முதல்ல அந்த என்ன மரியாதையோ அந்த மரியாதையை கொண்டு போய் கொடுத்துட்டு புறத்தாழ்வான் வீடை நோக்கி டமடமன்னு அடிச்சுக்கிட்டே அந்த பணியாரங்களெல்லாம் வந்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியலையாம். என்ன இது பெருமாள் பிரசாதம் என்னமோ வருது, ஊர்வலம் வருதா, வந்து பார்த்தாரன்னா இவர் வீட்டுக்கு வருது, என்னையா அப்படின்னு சொன்னால் பிரசாதத்தை பெருமாள் கொடுக்க சொன்னார். யார் கொடுக்க சொன்னால் பெருமாள் கொடுக்க சொன்னார். பெருமாள் கொடுக்க சொன்னார்னா என்ன பண்ணுறது, இப்போ மறுக்கவும் முடியாது. ஆனால் நம்ம கேட்காமலே பெருமாள் கொடுக்குறாருன்னுட்டு மனைவியை பார்த்தாராம். ஆமாம், நான் தான் மனசால் நினச்சேன். அப்போ அதில் 2 கவளத்தை அவர் மனைவிக்கு கொடுத்துட்டு தானும் உண்டார். அந்த பிரசாதத்தினுடைய விளைவாகத்தான் 2 குழந்தைகள் பிறந்தார்கள் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி இந்த நாராயண சாஸ்திரி நினைக்கிற கமலாபாய் நினச்சிட்டாங்க. அன்னைக்கு பெருமாள் சொல்லிட்டாரு, இவர் கணவரை யாருக்கு, அந்த அம்மா கனவுல போய் சொல்லலை, நாராயண சாஸ்திரி கனவுல போய் சொல்லிட்டார். இந்த பாரியா, நீ நினச்சது ஒன்று விரைவில் நடக்கும், நீ நினச்சது ஒன்று விரைவில் நடக்கும்னுட்டு அவரே சங்கு சக்கர கதாதாரியா சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சோம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு புரியல. உடனே அந்த அம்மா கிட்ட கேட்டாராம், நம்ம ஏதோ நினைக்கிறத பெருமாள் கொடுக்குறேன்னாரே, நான் ஒன்றுமே நினைக்கலையே பெருமாள் கிட்ட, நீ ஏதாவது நினச்சியான்னு சொன்னால் அந்த அம்மா அப்போ தான் ரிவீல் பண்ணாங்களாம், நான் ஒரு குழந்தை இல்லையேன்னுட்டு நினச்சேன். உடனே நாராயண சாஸ்திரிக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியாக தானே இருக்கணும், ஆனால் அவருக்கு மகிழ்ச்சியாக இல்லை. அவருக்கு முதல்ல கோபம் வருது. அடிப்போடி பைத்தியகாரி, பகவானே வந்திருக்கிறான், பகவான் கிட்ட போய் குழந்தைய கேட்குறியே, இந்த குழந்தைங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே. லோகத்தில் நம்ம இருந்து நம்ம போகிறோம், அவன் இருந்து அவன் போகிறான், சமயத்தில் நம்ம கண்ணெதிர்க்கையே அவன் போனாலும் போவான், இல்லை அவன் கண்ணெதிர்க்கையே நம்ம போனாலும் போவான். எத்தனை நாள் இது, எத்தனை நாள் இது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய எல்லாம் ஒரு பந்தத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டியே நீ. பெருமாள் கிட்ட பெருமாளுடைய கருணை மோட்சம் கொடுன்னு கேட்க வேண்டாமா, இல்லை அவனுடைய அருள் கொடுன்னு கேட்க வேண்டாமா, அதை விட்டு குழந்தைய கேட்டிருக்கிறியே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த அம்மாவுக்கு அப்புறம் தான் விளங்குது, ஐயோ கணவனுடைய மனது தெரியாமல் நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க இல்லையா. ஒரு குழந்தைன்னா சாதாரணமான விஷயமா, நம்ம சந்தோஷமாக நினைக்கிறோம். ஆனால் சந்தோஷமாக நினச்ச குழந்தைங்க பிற்காலத்தில் அது சந்தோஷத்தை தான் கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா என்பது நம்ம நிர்ணயம் பண்ணவே முடியாது. அது விதி எப்படி நிர்ணயம் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. மகனுக்கு யமனாக அமைந்த பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு யமனாக அமைந்த மகன், சமூகத்துக்கே ஒரு பெரிய சவாலாக அமைந்த பிள்ளைகள் எல்லாம் பிறந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கலிகாலம், கலி நடமாடும் தேசம், எல்லாம் சரியாக இருக்குன்னுட்டு நம்ம நிர்ணயம் பண்ணுற முடியாது இல்லையா. அதனால் இப்படி ஒரு பந்தத்தை ஒரு பெரிய, அதாவது டிட்டாச்மெண்ட் இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு வழி பண்ணிட்டியே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதனால் அவருக்கு அதுவே ஒரு பெரிய ஹேதுவாக போயிடுச்சு. சில பேருக்கு குழந்தை இல்லாதது ஒரு ஹேதுவாக இருக்கும். ஆனால் இவருக்கு ஐயோ குழந்தை பிறக்க போதே, அதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு சாப்பாடு தேடணும், பால் கொடுக்கணும், நம்ம ஒன்றுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது கூட நேரம் இல்லாமல் எல்லாம் அதுக்கு தானே. இப்போ ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி தகாத வழியில் பொருள் சேர்க்குறேன்னா பிள்ளைக்காக பொருளை சேர்க்குறேன்னுட்டு தானே சொல்கிறான். பிள்ளைக்காக பொருளாக சேர்க்குறான், பாவத்தை இல்லை சேர்க்குறான். அது மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்னா அதை தடுக்கிறது அன்பு. அது எது தடுக்குது? அன்பு தடுக்குது. அருளை சேர்க்கவில்லையே, பொருளை தானே சேர்க்குறாங்க. அப்போது அதை மாதிரி கொண்டு போய் தள்ளிடுது இல்லையா. தள்ளிட்டு இவன் கொஞ்சம் பாவம் எடுத்துகிட்டு போகிறான், அந்த குழந்தைக்கும் அந்த பாவத்தினுடைய பங்கை கொடுத்துட்டு போகிறான். இப்போ இந்த மாதிரி அவர் ஓடின சிந்தனையை பார்த்தவொடனே இந்த அம்மா தவிக்கிறாங்க. அப்போ தான் என்னடா நம்ம இவங்களுக்கு வரம் கொடுத்து இவங்களுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு பகவான் நினச்சிக்கிட்டு அவரே சால்வ் பண்ணுறாரு. ஒரு அந்தணருடைய வேடத்தில் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி இதை பாருங்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பகவானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்குது. நீங்கள் அந்த குழந்தை ஏன் பந்தம் வரும்ன்ட்டு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பின்னாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு லோகத்தில் ஒரு ஆள் வேணும் இல்லையா?
அதுக்காக அந்த தெய்வ குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்பதை மனதிலே கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன பிறகுதான் கொஞ்சம் நிம்மதி வந்ததான். தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேண்டும், அப்படி நிம்மதி வந்ததான். அப்படி பிறந்த ஒரு தெய்வ குழந்தை தான் ஜெயதேவர். இவருடைய பிறப்புக்கு பல கதைகளெல்லாம் இருக்கு. வேதம் செய்த வியாசர் சதுர்வேதங்களை தொகுத்தார் இல்லையா, வேதம் அனந்தகான்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அதை நாளா பிரிச்சு எல்லாம் தொகுத்து கிகுத்து இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்த வியாசர் நாம சங்கீர்த்தனம் பாடமே, பகவானை துள்ளி துள்ளி பாடணுமே. நான் அவருக்கு கவலை வந்துருச்சு. வேதம் கொடுத்தார், பாரதம் கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். கஷ்டம் வந்தவனே நாரதன் சொன்னாராம், பகவானையே நீ பாடணும்னுட்டு. அப்புறமா ஸ்ரீமத் பாகவதம் பாடி அவர் நிறைவு பெற்றார் அப்படின்னுட்டு சொல்லுவோம். இருந்தாலும் அதில் நாம சங்கீர்த்தனத்தை சொல்கிறோம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை பாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லையே அப்படின்னு நினச்ச உடனே அதுக்கேனே ஒரு பிறவியாக எடுத்தார். அது ஜெயதேவர் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் நாம சங்கீர்த்தனம் பாடி அவருக்கு நிறைவு வரல என்ன உடனே அதுக்கப்புறம் அவரே நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற பெயரில் பிறந்தார். பாடி தரங்கிணி பாடினார். இந்த தரங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பயும் அவருக்கு நிறைவு பெறவில்லை. ஷேத்ரஞ்சர் அப்படின்னுட்டு பிறந்து பதங்கள் பாடி பகவானுடைய பெருமையை போற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பகவானுடைய பெருமையை பாடி பரவுவதற்காகவே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தனர் நாராயண சாஸ்திரியும் கமலாபாயும். அந்த குழந்தை நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துடுச்சு இல்லையா. அந்த குழந்தை என்ன செய்தது, எத்தனை சோதனைகளை சந்தித்தது, பகவானுடைய அருளை எப்படி பெற்றது என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.